ஓப்பனிங் அப்படின்னு சொன்னாலே ஒருத்தர் பேர் ஞாபகம் வரும். மிஸ்டர் முரளி விஜய். மாங்க்ன்ற பேர் வந்து சச்சின் ஒரு தடவை நான் ட்ரெஸ்ஸிங் ரூம் என்ட்ரு ஆகும்போது அவர் மாங்க்னு நான் ஷாக் ஆகிட்டேன். தோனி வந்து தடவை வந்து அவர் வந்து கோவப்பட்டிருக்காரு என் மேலே. என்ன வச்சுட்டு அவர் சமாளிச்சிருக்காரு. கிரேட். பெரிய விஷயம். ஸோ எம்எஸ் வந்து ஒரு சம்மர் டீம் மீட்டிங்கில் ரொம்ப ஃபயரி ஸ்பீச் ஒன்று கொடுத்தாரு. அது வந்து 2 நிமிஷம் தான் பேசுவார். அதான் அந்த 2 நிமிஷமே வந்து உங்களுக்கு அப்பா. ரோஹித் சர்மா கூலா. ரோஹித் சர்மா நம்மள மாதிரி ஜாலி. அனுஷ்கா சர்மா. விராட் கோலி தான் கேட்கணும். ப்ரீவியஸ் நைட்டு கனவுல வருவாரா ஜேமி ஆண்டர்சன் எடுத்துன்னு வருவாரா? நான் எழுந்துருவேன், அந்த தூங்க மாட்டேன். இந்த மாதிரி தோட்டம் வந்து அந்த தோட்டத்துக்கு என்ன பண்ண போறோம்னு சொல்லி. ரவி, can you take up the role of a coach for Tamil Nadu? Yes, I will take up that role and I will change the team if it is not good in work. மிரட்டிட்டாருங்க எம்எஸ். நான் 3வது பாலே எனக்கு தெரியும் வந்து எம்எஸ் தூக்கிட்டாரு இந்த கேம் நம்ம கிட்ட. பட் அதெல்லாம் எக்ஸ்ட்ராடனரி ஷாட்ஸ். ஒன்லி எம்எஸ் could have done that. உன்னால முடியும். இந்த கேம் இஸ் chosen you. Okay. It's not that you chose the game. என்னோட பையனா இருந்தா கூட அந்த பேட்லேருந்து வர டைமிங் சவுண்ட் தான் மேட்டர். எனக்கு வந்து அப்படிதான் நான் பார்ப்பேன். கூட்டி கழிச்சு பாரு கணக்கு. கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் கணக்கு சரியாக தான் வரும். If they come and talk to you about cricket, சார் போன மேட்ச் இப்படி பண்ணிட்டீங்க அந்த மாதிரிலாம் கேட்க இரிட்டேட் ஆகுது. நேத்தியே நீ எப்படி இருந்தால் நான் கேட்பேன். ஓப்பனிங்ல ஒன்று நிறைய இருக்குது வெரைட்டி. ஒரு ஆஃபீஸில் போனவங்க ஏதாவது ஆஃபீஸில் ஓப்பனிங் இருக்கா எனக்கு அப்படின்னு கேட்பாங்க வேலைக்கு. சினிமாவில் வந்தால் இந்த ஒரு சரியான ஓப்பனிங்ப்பா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் மீறி ஒரு ரிலிஜன் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா கிரிக்கெட்னு ஒன்று இருக்குது ஆல் ஓவர் த வேர்ல்டு. பட் இந்தியாவில் பயங்கரம். அதில் ஓப்பனிங் அப்படின்னு சொன்னாலே ஒருத்தர் பேர் ஞாபகம் வரும். அவர் நார்மலான ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கிடையாது. அது ஏன்? ஏன்னா அவ்வளவு ஸ்டைலிஷ், பார்க்கறதுக்கும் ஸ்டைலிஷ், ஆடுற கேமும் ஸ்டைலிஷு. அப்பேற்பட்ட இந்தியன் பிளேயர் மிஸ்டர் முரளி விஜய் இஸ் வித் அஸ். வணக்கம் மிஸ்டர் எம் விஜய். வணக்கம் பாஸ்கி அண்ணன். ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா இது முதல் தடவை நான் ஒரு டிவி சேனல், தமிழ் சேனல் பண்றேன். ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட பண்றேன். ஸோ அதனால கிரேட் கிரேட். ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்யூ ஆதித்யா சேனலுக்கு on behalf of the channel I thank you. Super. Even now I hesitate to call you monk because you say monk ன்னு கூப்பிடுங்க. பட் நீங்க அதை தப்பா எடுத்துக்க போறீங்களான்னு ஒரு ஃபீல் இருக்கும். இது டெண்டுல்கர் வச்ச பேரா மாங்க்ன்றது? இல்ல பாஸ்கி அண்ணன் எங்கேயோ கொண்டு போயிட்டு உங்களை ரசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, மாங்க் வந்து உனக்கு ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாரு எனக்கு ஒரு 15-16 வயசுல. அது அப்படியே வந்து என்னோட வந்துட்டு இருக்கு. ஓகே. ஸோ பட் நத்திங். ஐ தாட் யாரோ உங்களை கூப்பிட்டாங்க, ஒரு கிரிக்கெட்டர் யாரோ உங்களை கூப்பிட்டாங்க. பல சில விஷயம் பண்ண அண்ணன், அதனால வந்துச்சு திரும்பி நேர்களுக்கு தெரியும் என்னை பத்தி. ஸோ அதனால அதையே பேசுவாரான்னு. பட் மாங்க்ன்ற பேர் வந்து சச்சின் ஒரு தடவை நான் ட்ரெஸ்ஸிங் ரூம் என்ட்ரு ஆகும்போது அவர் மாங்க்னு நான் ஷாக் ஆகிட்டேன். அவருக்கு எனக்கு தெரியுமான்னு சொல்லி ஒரு அதிர்ச்சி. MS call you Dhoni. எல்லா கிரிக்கெட்டிங் ஃபெடரேஷன்ல மாங்க் தான். தோனி மாங்க் தான். பட் தோனியை பொறுத்த வரைக்கும் சப்போஸ் நீங்க ஒரு மிட் விக்கெட்லயோ டீப் கவர்ஸ்லயோ எங்க இருக்கீங்க, பிஸ்தா நீங்க ஹை கேட்ச்ல, சப்போஸ் he has to convey something to you, கண்ணிலேயே பண்ணுவாருன்றாங்க. உண்மை அது. கண்டிப்பா ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனா நீங்க வந்து பாடி லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து அந்த இன்டென்சிட்டி ஆஃப் த கேம் ரொம்ப ஹையா இருந்தது ஐபிஎல் டைம்ல. ஸோ தோனி வந்து யூஸ் டு சட்டில் மூவ்ஸ் அந்த லாஸ்ட் மினிட்ல பண்றது வந்து நீங்க அவரோட பழகும் போது உங்களுக்கு தெரியும். because Hasi once said he keeps setting the field over 3 இப்படி பண்ணிட்டு இருந்துச்சு. அப்படி பார்க்கறது நான் அப்படி கேட்பேன். He likes that. You are focused on him. அது எப்படி உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணீங்க? சரி, நான் வந்து ஒரு எப்படி ஃபீல் பண்ண அவர் தான் கேட்கணும். ஆக்சுவலா என்ன வச்சுட்டு அவர் சமாளிச்சிருக்காரு. கிரேட். அது பெரிய விஷயம். நான் கிரவுடு நம்ம ஊரு நம்ம சென்னை. இப்போ எம் விஜய் பக்கத்துல தோனி, எம் விஜய் பக்கத்துல எம்இ பக்கத்துல எம்எஸ், அது ஸ்லிப்ல நிக்கிறச்சு. சம்டைம் லாங்ல நிக்கும் போது இந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட் யூ மைட் கெட் அஜிடேட்டட் இல்லையா? நிறைய தடவை வந்து அவர் வந்து கோவப்பட்டிருக்காரு என் மேல. நிறைய பிளேயர்ஸ் மேல படுவோம். ஏன்னா நீங்க வந்து கிரவுட் அவ்வளோ ஒரு எப்படி சொல்ற ஹை எனர்ஜியில இருக்கும் போது உங்களுக்கு கேட்காது, பார்க்க முடியாது. You will get distracted. நிறைய things are happening around you. So at times you will miss out on focusing on the captain. அதை வந்து MS கரெக்டா அந்த தருணத்தை பிடிப்பாரு. பிடிச்சி நம்மள வந்து ஒரு இந்த ஆர்ஆருக்கு அகைன்ஸ்ட் இங்கே தான் அடிச்சிங்க ஒரு நாக்கு 6-6 ஆச்சிங்களே. கிரௌட்ல என்கிட்ட சொல்றாங்க நான் ஹெல்மெட் போட்டு போறேன். எம்விஜய் ஆடுறாருன்னா நான் ஹெல்மெட் போட்டு போறேன் கிரௌட்ல. இந்த 6 இன்னும் சில இறங்க இல்லையா சில 6லாம்? எப்படி அந்த மாதிரி ஒரு 6 ஹிட்டிங்? அது தீபாவளி மாதிரி இருந்தது அந்த நாக். How did that happen? அன்னைக்கு ஏதாவது ஒரு ஃபோர்சைட் இருந்தது அப்படி நடக்க போகுது? டெஃபினட்டா அது எனக்கு நிறைய இருக்கும். ஏன்னா மேட்சஸ் ஆடும்போது உங்களுக்கு வந்து நிறைய இன்ட்யூட்டிவா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்க ஃபீல் பண்ண முடியும் ஒரு ஸ்போர்ட்ல. டெஃபினட்டா அந்த நாள் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ப்ரையர் டு தட் நம்ம வந்து நான் ட்ராப்ட் ஆயிருந்தேன். ஸோ பில்டப் வந்து என்னன்னா ஐ டென்ட் கெட் அ சான்ஸ். Drop because of Parthiv Patel and Hayden was doing well. So அவங்களோட காம்பினேஷன் வந்து ப்ரிஃபர் பண்ணாங்க. ஸோ நான் வந்து பெஞ்ச் தான் பண்ணிட்டு இருந்தேன். பாம்பே மேட்ச்ல சிஎஸ்கே தோத்துடும். ஸோ எம்எஸ் வந்து ஒரு சம்மர் டீம் மீட்டிங்ல ரொம்ப ஃபயரி ஸ்பீச் ஒன்று கொடுத்தாரு. அது வந்து 2 நிமிஷம் தான் பேசுவார். அதான் அந்த 2 நிமிஷமே வந்து உங்களுக்கு அப்பா அப்படி. ஏன்னா வந்து உண்மை பேசும்போது உங்களுக்கு இடிக்கும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. How do you take it?
Yeah, I take it in a positive You way. show your anger or your answer. I like to channelize my anger. It definitely gets the anger out of you as a person. என்னடா இப்படி சொல்லிட்டாங்களேன்ட்டு, பட் ஆனால் it's our duty to channelize it into a productive manner. So So அதுதான் புடிச்சு ஃபயர் பண்ணாரு. எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் ஐ வாண்ட் டு பர்ஃபார்ம் பேசிக்கலி, எனக்கு சான்ஸ் வரல. இது நார்மலா விஜய் ஒருத்தர் பிடிச்சி என்ன ஆடுற நீ கிரீட இப்படிதான் ஆடுவே நீ அப்படின்னு யாராவது கேட்டா திருப்பி திட்ட தோணும், டல் ஆயிடும். உங்களுக்கு எப்படி இந்த ரியாக்ஷன்? அதான் அதோட விளைவு தான் அந்த நாக். அப்படி ஆமா. He enjoyed it. How did he react? அவர் வந்து is the first person to come and appreciate me. அந்த மாதிரி ஒரு நாக் பார்த்ததுல T20 one of the best knocks சொன்னாரு. பட் அதெல்லாம் MSS. நான் என்ன சொல்லணும், அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல ஒரு கேப்டனா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. பட் as a பிளேயரா வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த டைம்ல வரல, ப்ரூவ் பண்ண முடியாது. பட் ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணமேன்ற ஒரு தாட்ல தான் இருந்தேன். ஓகே. ஸோ அந்த சேனலைஸ் பண்ணி அந்த நான் ப்ராக்டிஸ் செஷன், நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் அகமதாபாத் போகும்போது ஒரு 48 அடிச்சேன், அதே ராஜஸ்தான் ராயல்ஸ். ஓகே ஓகே. ஸோ when they came to Chennai, I got this 127. என்கிட்ட யாராவது வந்து எம்விஜே இந்தியன் கிரிக்கெட்டர்னா ஃபார்மர் கிடையாது. அவர் பேசுறது, அவருடைய ஃபிட்னஸ் பார்த்தா இன்னைக்கு தமிழ்நாடு டீம்ல ஓப்பனிங் ஆடலாம் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ you think you can fit into the current Tamil Nadu team? Because I don't think they are performing to their best. என்ன காரணம் நினைக்கிறீங்க? It's a very intense question. நானும் அந்த தாட் ப்ராசஸ்ல இருந்திருக்கேன். பட் டெஃபினட்டா நீங்க அந்த டிரான்சிஷன் பீரியட்ல இருக்கும் தமிழ்நாடு கிரிக்கெட்டை பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டா அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் சான்ஸ் கொடுக்கணும். இன்னும் ஒரு 2-3 சீசன் அவங்க ஆடாதான் அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும் அந்த ரஞ்சி ட்ராஃபி லெவல் ஆடும்போது. முன்னாடி நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிவிஷன் லீக் நம்ம சென்னையில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா இருந்திருக்கு நம்மளோட growthல. இப்போ அந்த மாதிரி சிஸ்டம் வந்து அந்த கிட்ஸ் எஸ்பெஷலி இப்போ ஆடுற ஒரு 19-20 இருக்கிறவங்க வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆடுற விதமாக இருக்கட்டும், ஒரு ஸ்பின்னர் ஆடுற விதமாக இருக்கட்டும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க ஒன்றும் கெயின் பண்ணாதான் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் ரஞ்சி ட்ராஃபி மாதிரி இருக்கும்போது கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ண முடியும். ப்ளஸ் எங்கள் பேட்ச்லேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்படியே நாங்கள் வந்து கால்ட் இட் ஆஃப். அஸ்வின், மைசெல், தினேஷ், பத்ரி, பாலா, ஆல் ஆஃப் அஸ் வெண்ட் ஆஃப் இன் அ குயிக் ஸ்பேன். ஸோ டெஃபினட்டா அது ஒரு டிரான்சிஷன் பீரியட்ல டீச்சிங் ப்ராப்ளம் வந்துருன்றீங்க திருப்பி ஃபுல் ஃபார்முக்கு. 200% எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு தமிழ் மேல, தமிழ் யங்ஸ்டர்ஸ் மேல. கோச், I will definitely. the first step என்ன பண்ணுவீங்க முதல்ல? இப்போ ரொம்ப டிமாரலைஸ்டா இருக்காங்க விதர்பாட். எக்ஸாக்ட்டா நீங்க சொன்ன மாதிரி மைண்ட் செட், அவங்க என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவேன். அதுக்கு ஏத்த மாதிரி then I'll try to operate in my own way. More than practical coaching இதுதான் ஃபர்ஸ்ட்ன்றீங்க. 100%. நீங்க டீம் end of the day ஒரு டீம் கேம். இதுல வந்து இண்டிவிஜுவலுக்கு வந்து ஒரு இடமே இல்ல. If you want to play higher levels of cricket, you need to have that என்ன சொல்றது, ஒரு தாட், ஒரு மைண்ட் செட் வந்து டீமை பொறுத்து தான் இருக்கணும். டீமுக்காக நான் என்ன பண்ண போறேன், இந்த மேட்ச் என்னால் தனியாக எடுத்துட்டு போய் வின் பண்ணி கொடுக்க முடியுமா? ஸோ இஃப் யூ காட் அந்த ஒரு இன்வால்வ்மெண்ட் இருந்தால் தான் உங்களால் அடுத்த லெவல். இப்போ மகேந்திர சிங் தோனி கீழே ஆடுறீங்க, கோலி கூடயும் ஆடுறீங்க இல்லையா? ஒருத்தர் வந்து மொத்த எனர்ஜியை சைலன்ஸ்லயே வச்சிருக்காரு, மொத்த எனர்ஜியை ஸ்டோர் பண்ணிக்கிறாரு சைலன்ஸ்லயே. ஸோ தாட் ப்ராசஸ் மூவ்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. காமன் மேனுக்கே டிவி வழியா தெரியுது என்ன திங்க் பண்றாருப்பா, பயங்கரம் பிரெயின் பவர்ன்றாங்க. இவர் வந்து கத்துறதுல நரம்பு போட்டு ரச்சகன் நாகார்ஜுன் மாதிரி கத்துறாரு ஒவ்வொன்றுக்கும். ஆனா அவருக்கும் 70% ஸ்ட்ரைக் ரேட் இருக்கு. ஸோ ஹவ் டு யூ see the difference ரெண்டு பேருடைய அப்ரோச் டு யூ? எனக்கு வந்து ஒரு என்னோட ஆனஸ்ட் ஆன்சர் என்னன்னா, நான் உள்ள கேப்டன் நான் எனக்கு பண்ணிக்கிறேன். ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு தெரியும். இப்போ மிட் ஆஃப்ல இருக்கும், ஒரு ஷார்ட் லெக்ல இருக்கும்னா எங்க நிக்கணும், என்ன பொசிஷன் சொல்லி அவங்களது ஸ்ட்ராட்டஜி பேஸ். கேப்டனா நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலா யோசிச்சுட்டே இருக்காங்க ஆல் த டைம். எவரை மாத்தலாம், எந்த ஃபீல்ட் பிளேஸ். You have to make things easy for them by understanding what அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லி. as a player நீங்க அது வந்து யார்கிட்ட அதிக பிரஷர் ஆடுறது? நான் பிரஷர்லாம் ஆனது இல்லை, நான் அவ்வளோதான். பட் ஆனால் சரி, உங்களால யாருக்கெல்லாம் பிரஷர்? இல்லை நான் பிரஷர்ல ஜென்ரலா பிரஷர் இருக்காது. ஒரு தப்பு பண்ணிருப்பீங்க, அதுக்கு வந்து யூ காட் டு பி ஆன்சரபிள், ரைட்? கான்சிக்வன்ஸ் ஃபேஸ் பண்ணோம். We are all approachable, accessible, easy. I think MS I connect and Virat Kohli is also a very close friend of mine, a brother to me and a great cricketer. எல்லாமே ஒண்ணா டிராவல் பண்ணதுனால I didn't find it as pressure. It is direct. நான் நீங்க கேப்டன் பண்ணும்போது எப்படி இருக்கும்? ரோஹித் சர்மா கூலா? ரோஹித் சர்மா நம்மள மாதிரி ஜாலி. அனுஷ்கா சர்மா? விராட் கோலி தான் கேட்கணும். இங்கிலாந்துல ஆடுறதுன்றது எக்ஸ்ட்ராடினரியான ஒரு சேலஞ்ச். அது ஆஸ்திரேலியாவில் ஆடுறதும் வேற மாதிரி சேலஞ்ச். ஏன்னா இங்க நம்ம முட்டி கீழே பால் வந்து கொஞ்சம் தொடங்கி மேல பால் வருதுன்னா லெகம் பேர் கால போய் மிதிப்போம், ஐயோன்னு லெகம் பேர். ஆனா நீங்க ரொம்ப யூனிக்கா தமிழ்நாடுல அந்த ஓபனர்ஸ்ல நான் பாக்குறேன், ஆஸ்திரேலியால எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், நீங்க ஸ்டூல் போட்டு உட்காந்து கூட ஆடலாம். பட் இங்கிலாந்துல நான் டீன் ஜோன்ஸ்ட கேட்டேன், நீங்க அதே கிரீட் அங்கே ஆட முடியாது, கொஞ்சம் ஷேட் ஸ்லோ ஆனீங்கன்னா பால் திடீர்னு மூவ் ஆகுறாரு இல்லையா? அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்டர்சன் பெஸ்ட்டாக வந்து நீங்கள் தான் நினைக்கிறேன் நம்ம இந்தியன் பிளேயர்ஸ். தேங்க்யூ. ஜேமி ஆண்டர்சன் போடும்போது இப்போ நான் இப்போ இந்த இந்தியன் டீம் நியூசிலாண்டோட வழி நாங்கள் 3 மேட்ச் நம்ம உதப்பட்டோம் டெஸ்ட்ல. அப்போ
கையிலேருந்து பால் வருது பாருங்க, அந்த இடத்துலயே டிசைஃபர் பண்ணணுமா, ஃபிகர் அவுட் பண்ணணுமா, அது என்னவா இருக்கும்னு அந்த அளவுக்கு தாட் ப்ராசஸ் இருக்குமா? கண்டிப்பா நீங்க உங்களுக்கு எப்படி அவ்வளவு பொறுமை அந்த கிரௌட் பிரஷர் எப்படி அதை பாப்பீங்க நீங்க அவ்வளவு கரெக்டா? practice and about 3 months before England tour or Australia tour I start getting into this visualization. எல்லாரும் அதை பண்ணிருப்ப சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பல இன்டர்வியூஸ்ல. ஓகே, இங்க இருக்கிற அடிக்கிற வெயில்ல நேரா வரதே கஷ்டம் பால் இங்க. பட் மூவ் ஆகுது இல்ல அங்க பயங்கரமா மொஹாலி மாதிரி மூவ் ஆகுது இல்ல? அது பியூர்லி இன்ஸ்டிங்ஸ் அந்த ஹை லெவல் ஆஃப் நான் அந்த என்னோட பாடி இஸ் வார்ம்ட் அப். நான் வந்து ஒரு ஹையர் இன்டென்சிட்டியில நான் இருக்கேன் அந்த டைம்ல. சோ யூ வில் பிக் லாட் ஆஃப் திங்ஸ். ப்ரீவியஸ் நைட் கனவுல வருவாரா ஜேமி ஆண்டர்சன் எடுத்து வருவாரா? கண்டிப்பா ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் கரெக்டா சொல்றீங்க. அந்த காலையில போய் எப்படி டிஸ்டர்ப் யுவர் ஃபார்ம் அண்ட் கான்ஃபிடன்ஸ் உள்ள போகும்போது நான் எழுந்துருவேன், அந்த தூங்க மாட்டேன். இந்த மாதிரி தாட் வந்து அந்த தாட்டுக்கு என்ன பண்ண போறோம்னு சொல்லி அதை நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு எவ்ரிபடி ஆப்ரேட்ஸ் டிஃபரெண்ட்லி. தலை உள்ள விஜய் உள்ளுக்குள்ள என்டர் பண்றீங்க. கவாஸ்கர் வந்து நாட் டு த ரைட் தான் வருவேன். அதாவது சென்டிமெண்ட் இருக்கா? ரைட் ஆஃப் தி அதர் பார்ட்னர் அப்படி வருது ஏதா இருக்கா? எனக்கு தெரிஞ்ச இந்தியன் டீம்ல போக ஓப்பன் மைண்ட். எனக்கு ஸ்ட்ரைக் எடுக்க பிடிக்கும் ஜெனரலாவே. ஸ்ட்ரைட் ஓப்பனிங் எனக்கு ஐ டோன்ட் மைண்ட் அன்லெஸ் somebody else இன்னொருத்தர் இப்ப ஷிகர் அப்படின்னா ஓகே. எனக்கு நான் ஸ்ட்ரைக்கர் ஓகே. பட் ஸ்கூல் கிரிக்கெட்ல நான் ஸ்ட்ரைக்கர் தான் இருந்தேன். அங்க போய் நின்ன உடனே கார்டு எடுத்து நின்ன உடனே ஓ ஃபாஸ்ட் பால் வச்சு ஒரு சவுண்ட் வருது இல்ல? இந்த சவுண்ட் எல்லாம் காதுல கேட்குமா? டெஃபினட்டா. உங்களோட ஃபோக்கஸ்ல அது கேட்குமான்னு கேட்கிறேன். யூ ஆர் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் த பால். Do you hear that sound? நான் ஸ்ட்ரைக்கர்ல இருக்கும்போது என்ஜாய் பண்ண வேண்டியது அந்த ஃபீல். நீங்க பிரமாதமா இமிடேட் பண்ணுவீங்க ரவி சாஸ்திரி. நான் பாத்துருக்கேன். You are Ravi Shastri. I am from Tamil Nadu. I am asking with the concern that Tamil Nadu is not performing well. I am coming to you. Ravi, we have a lovely team, but they are not bonding as a team. What exactly is going wrong, and can you take up the role of a coach for Tamil Nadu? Yes, I will take up that role and I will change the team if it is not good in work. I think Pune Super Giants ஓடியா நீங்க பஞ்சாப் கேப்டன் பண்ணும்போது அக்செப்ட் கொடுத்தீங்கல்ல லாஸ்ட் ஓவர், எனக்கு கொஞ்சம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். அந்த கடைசியில் 3-4 சிக்ஸ் அடிச்சார்ல தோனி, அந்த ஓவர் 24வது ஓவர் இந்த வின்னுக்கு 26. அந்த லாஸ்ட் ஓவர்ல வாட் மேட் யூ டாஸ் த பால் டு அ ஸ்பின்னர் விச் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ்ல? அது இன்ட்யூஷன்ல கொடுத்தீங்களா? இன்ட்யூஷன் பிளஸ் அந்த டைம்ல வந்து ஐ ஹேட் an option of ரிஷி தவன் அண்ட் Kyle Abbott, சவுத் ஆப்பிரிக்கன் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ அவங்க ரெண்டு பேரும் MS தோனி எனக்கு தெரியும். ஃபாஸ்ட் பவுலர் அந்த சின்ன கிரவுண்ட்ல டெஃபினட்டா ஒரு 6 அடிச்சாங்க, அதுக்கப்புறம் கை வராது. எனக்கு வேண்டியது 2-3 டாட் பால் பேசிக்லி டு வின் த மேட்ச். ஸோ அக்ஷர் அதை போட்டுருவார்னு ஒரு நம்பி கொடுத்தேன். ஏன்னா அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 ஓவர் 19 ரன் தான் கொடுத்திருந்தார். அந்த அக்ஷர் போட்டபோது பேட்டிங்ல வேற ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாரு ஸ்டான்ஸ்ல ஏதாவது? மிரட்டிட்டாருங்க MS. நான் 3வது பாலே எனக்கு தெரியும் வந்து MS தூக்கிட்டாரு இந்த கேம் நம்ம கிட்ட இருந்து. எப்படி அது? ஏன்னா ஒரு ஸ்டான்ஸ்ல நவந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு அக்ஷர் பட்டேல் ஒரு வைட் போட்டார் அதுக்கு முன்னாடி. ஸோ அந்த ஒரு போலரை வந்து ரீட் பண்ண முடியும். அந்த மாதிரி கை வந்து நம்ம ஊர்ல சொல்லணும்னா இழுத்துக்கிச்சு சொல்லுவாங்க, கை இழுத்துக்கிச்சு ப்ரோ அப்படின்வாங்க. ஸோ அதுதான் ஆயிடுச்சு அக்ஷர் பட்டேலுக்கு பிகாஸ் ஆஃப் கிளாஸ் ஆஃப் MS. தோனி ஐ பாத்தீங்களா அந்த லாஸ்ட் ஓவர்ல அடிக்கும்போது? ஆஃப் கோர்ஸ் அதுக்கு அடிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்துட்டு தான் இருந்தேன். அவரும் என்ன பார்த்துட்டு சிரிச்சுட்டே அடிக்கிறாரு. பட் அதெல்லாம் எக்ஸ்ட்ராடனரி ஷாட்ஸ். only MS could have done that. any other batsman நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸ்லோ விக்கெட் வைசாக்ல அந்த டைம்ல it's not only about raw power. no, MS is raw power plus timing. so இது வந்து அடிஷனல் ஒரு எப்படி சொல்ற போனஸ். what I want to know is 12th ஓவர்ல ஒரு அக்ஷர் பட்டேல் போட்ட இப்படி பரதநாட்டியம் டான்ஸா பிரேக் டான்ஸ் மாதிரி ஆடுங்கல்ல, அதே அக்ஷர் பட்டேல் 20th ஓவர் போட்டா மௌன நீயா நானா 5 பால் ஊரை விட்டு வெளில போகணும்னு அடிக்கிறாரு. இந்த கான்ஃபிடன்ஸ் எப்படி அந்த சமயத்தில் மட்டும் வருது அந்த மாதிரி ஒரு டைட் சுச்சுவேஷன்ல? ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிளேயர் தலை. டு பி ஆனஸ்ட் அவர் வந்து நான் 2004-05 பார்த்துட்டு இருக்கேன் MS தோனி. அவரோட கிளைம்லேருந்து நான் 21 வயசு, அவருக்கு 23 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். 25-26 அந்த மாதிரி டைமில் அப்போலேருந்தே ஒரு இம்பாக்ட் இருந்தது. அவர் பேட் எடுத்துட்டு உள்ள போகும்போதும் சரி, அவர் வந்து இந்த பிரசன்ஸ் இன்சைட் த ஃபீல்ட் அவரோட இன்டிமிடேட்ஸ் தி ஆப்போனன்ட் டீம். இன்டிமிடேட் இட் மேக்ஸ் யூ ஃபீல் எப்படா அடிச்சா அந்த மாதிரி எங்கேந்திர பவர் ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு புரியுது ஒரு கிரிக்கெட்டராக வந்து ஒரு 80-90 மீட்டர் சிக்ஸ் அடிக்கிறது வந்து இட்ஸ் நார்மல். 110-105 மீட்டர்ஸ் சிக்ஸ் அடிக்கிறாங்க கன்சிஸ்டன்டானா தேர் சம்திங் பில்ட் டிஃப்ரெண்ட்லி. ஏதோ ஒரு பியாண்ட் த நார்மல். அஃப்கோர்ஸ் அவரோட ஃபர்ஸ்ட் இந்தியா டூர் எனக்கு ஞாபகம் இருக்கு. அவரோட பற்றி பேசணும்னா அந்த ஜிம்பாவேவோ எங்கே போவாங்க, கென்யாவோ, ஒரு பாகிஸ்தான் டீமோட ஒரு நாக் ஆடுவாருங்க. அந்த மாதிரி ஒரு நாக் நான் பார்த்ததே இல்லை. அந்த வயசில் நாங்களாம் சேம் ஏஜ் குரூப் ரைட், ஒரு 3-4 இயர்ஸ் இப்படி அப்படி. பட் ஆனால் அந்த ஒரு பவர் ரா பவர், அந்த ஒரு கேம் சென்ஸ், ஒரு மாதிரி ஒரு ராவா இருந்தார் MS தோனி. கமிங் டு ஹை கேச்சஸ் விஜய், இந்த கிரவுட் ப்ரெஷர், கிரவுட் இல்லாத போதே ஹை கேட்ச் காத்துல எப்படி ஆடிச்சுன்னா உடம்புலாம் ஆடும். இது எப்படா ஜட்ஜ் பண்ண போறோம்? இந்த கிரவுட் ப்ரெஷர்ல அந்த சவுண்ட்ல ஒருவேளை இது எங்கேயாவது விட்டுடுவோமோன்ற ஒரு சின்ன பயம் எப்பயாவது வந்திருக்கு ஹை கேட்ச்ல? இல்லை, நான் வந்து இது ஒரு ஸ்டோரியா இருக்கு. செம்மையா நான் எனக்கு கேச்சிங் எப்படின்னா ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு டென்னிஸ் பால் கிரிக்கெட் நம்ம ஏரியாவில். ஆமாம், அங்கே வந்து நீங்கள் பிடிச்சி சின்ன வயசுலேருந்தே அந்த ஸ்வாகா, அந்த ஒரு ரிசீவிங் த பால் வந்து எனக்கு இருந்துச்சு. ப்ளஸ் அந்த டைமில் கான்ஃபிடன்ஸ் வந்து ஸ்கை ராக்கெட்டட் ஆனேன். நான் ஒரு 2010-9 அப்புறம் ஐ ஃபெல்ட்
ஐ வாஸ் ஃப்ளைங். இப்போவும் அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆனால் அந்த டைமில் லிட்டரலாகவே ஐ குட் feel the energy around me was nice. I was moving in a positive direction, and the next day I was looking forward for. So a lot of things as a human being I enjoyed on the face la. Okay. அதுதான் ஒரு ஃபீல்ல போகும்போது எக்ஸ்பிரஷன் ஆஃப் மை செல்ஃப். நான் அப்படி தான் ஃபீல் பண்ணேன் அந்த டைம்ல. ஐ வாண்ட் டு டான்ஸ், ஐ வாண்ட் டு ஷோ பீப்புள் என்ஜாய் பண்ணுங்க லைஃப், எல்லாமே பண்ண முடியும் இன் ஈஸி மேனர், டோன்ட் ஹேவ் டு ஸ்ட்ரெஸ். மோஹித் சர்மா சிஎஸ்கே வர்சஸ் ஜிடியில் நல்லா போட்டார் 3 பால் ஜடேஜாக்கு. வந்து என்ன பண்ணாங்க, ட்ரிங்க்ஸ் எடுத்துன்னு பாண்டியாவும் யாரும் என்ன சொன்னாங்க, இப்படி போடு அப்படி போடு, மேட்ச் போச்சு. பட் ஜோகிந்தர் சர்மா 2007 என்ன ஆச்சு, தோனி பாலை கொடுத்துட்டு உனக்கு என்ன தோன்றதோ போடுனார். அவர் போட்டு இன்னும் பந்தே வரல, மிஸ்பா அதுக்குள்ளே அடிச்சு அவுட் ஆயாச்சு, ஸ்ரீசாந்த் பிடிச்சார். ஸோ ரொம்ப அட்வைஸ் பண்ணாமல் இருக்கிறதும் கரெக்ட் தான், அட்வைஸ் பண்ணுறது கரெக்டாக. எப்படி அது சரி, நீங்க ஒரு போல்டரா யூஆர் அலோன், ஆல் அலோன். நீங்க அந்த மாதிரி ப்ரெஷர்ல பாத்தீங்கன்னா ஐ வுட் ஆஸ்க் as a captain, I would definitely run up to the bowler and அவனோட போயிட்டு நான் ஐ won't share what you என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் சொல்ல மாட்டேன். பட் அவர் என்ன எனர்ஜில இருக்காரு, இல்ல டவுனா இருக்காரு அந்த பாலுக்கு அப்புறம், இல்லைன்னா மட்டும் முடிய முடியாது. அவங்க தேர் இன் டிஃப்ரெண்ட் ஜோன் தலை. இங்க நீங்க உங்களை பார்த்து அந்த சைடு தான் பார்த்துட்டு இருக்காங்க. தேர் நாட் ஈவன் லுக்கிங் அட் யூ. நான் உங்களெல்லாம் போய் ஷேக் பண்ணிட்டு இங்க வாப்பா ரியாலிட்டி கூட 4 பால் போடணும், அப்பதான் உங்களுக்கு வந்து. அப்ப அக்சர் கிட்ட என்ன சொன்னீங்க லாஸ்ட் ஒரு தோனி, இந்த ஒரு இந்தியன் டீமுக்கு போறதுக்கு சான்சஸ் வரும் உனக்கு ஃபியூச்சர்ல, நீ கேன் பிகம் அ ஹீரோ. இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீ எடுத்தனா எம்எஸ் போடனா யூ வில் பிகம் அ ஹீரோ ஆர் அ ஜீரோ. ஐ வில் டேக் இட் as a captain. பட் தில்லா போடு. ஓகே விஜய், இந்த கேப்டன் கூல், மிஸ்டர் கூல்னு ஒரு லேபிள் இருக்குல்ல, honestly do you think it's the real Dhoni character or it is a, நான் புட்டான்னு சொல்லக்கூடாது, காமிச்சு கூடாது, பயத்தை காமிக்காம இருக்கிறது ஒரு தில்லு தானே அப்படின்ற மாதிரி அப்படி நடிக்கிறாரு, அவ்வளோ கூல் மாதிரி. அவர்கிட்ட அவ்வளோ ஸ்கில் இருக்கு பாஸ்கன், he can absorb that kind of pressure. அவரால் அவ்வளோ எடுத்துக்க முடியும். அதான் அவரோட கமிங் ஃப்ரம் எப்படி சொல்றது, பீகார்லேருந்து வராரு, ராஞ்சிலேருந்து. ஜார்க்கண்ட்ல கிரிக்கெட் இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனது இல்லையே. யா, ஸோ அதான் அவரோட நேச்சர் வந்து சூட்டட் ஃபார் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கேம் அலாங்ல. ஸோ வென் நீங்கள் நேஷனல் லெவலில் எம்விஜய் வந்து 38-39 ஆவரேஜ் இல்லையா இந்தியா லெவலில் டெஸ்ட்டில், அப்படி இருக்கிற ஒரு விஜய் வந்து டெரிஃபிக் ஆவரேஜ் 38-39ன்றது. ஓவர்சீஸ் தானே பெரிய சேலஞ்சு ஆடுறதுலையே, ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸில் தானே. கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது வென் யூஆர் சைட் லைன்டு, அப்போ வந்து இரிட்டேஷன் ஜாஸ்தி ஆகுமா? லெட் டவுன், இதெல்லாம் வந்து எப்படி சொல்றது, ஒரு ஹார்ட் ஃபீலிங்ஸ். ஒய்ஃப் கிட்ட எரிஞ்சு விடுவீங்களா நிறைய? ஐ டோன்ட் ஆப்ரேட் தட் வே. But ஏன்னா you are not permitted to. No, yeah, I'm not myself. I don't give myself that, you know. But yeah, definitely your family will feel you're down, you're down and out. But that is where the support system, அவங்களோட அது சப்போர்ட் சிஸ்டம் ப்ரொஃபஷனலாக யார்கிட்ட இருந்து வந்தது? ஏய் நீ சத்தியமா திரும்பி ஒரு விட்டுறாது அப்படின்னு சொன்னது யார்? என்னோட அந்த டைம்ல இருந்த மிரர், எந்தெந்த ஹோட்டல்லாம் இருந்தனோ அங்கெல்லாம் கண்ணாடி இருந்தல, அதுதான் என்னோட. Oh, you don't trust anybody for that? Not trust, I don't rely on anybody. Yeah, I don't have to learn. நீங்க பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா ஆட போறீங்க, இல்லைன்னா இல்ல. சிம்பிள் லாஜிக்கல் நான் ஆடிட்டு இருக்கேன். Okay. So I'm only going in my inside of my own abilities to become better. மைண்ட் செட்டை பத்திலாம் நீங்க பேசுறீங்க. ஒரு நெசசரிலி ஒரு சைக்கலாஜிக்கல் பேடி அப்டான் ஒருத்தர் இருந்தார் இந்தியன் டீமுக்கு, அப்படி ஒருத்தர் கண்டிப்பா தேவையா? யா, ஏன்னா எல்லாருமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால, ஃபங்க்ஷன் பண்றதுனால, லெவல் வேற மாதிரி இருக்க ஃப்ரீக்வன்சினால நீங்க ஒருத்தர் இருக்கிறது நல்லது. ஏன்னா somebody who knows அந்த சப்ஜெக்ட் பத்தி, ஒரு மைண்ட் எப்படி நீங்க கண்ட்ரோல் பண்ணணும், சப்ஜெக்ட் எப்படி மைண்ட் பத்தியும் பேசணும். அஃப்கோர்ஸ் அதெல்லாம் அந்த லெவலே போக முடியல. நீங்க அந்த லெவல் பேசுறீங்க, இந்தியா இல்ல ஒரு ரஞ்சி டிராஃபி லெவலே நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க டிஎன்சில நீங்க வந்து பார்ட் ஆஃப் இட், அந்த 19லேருந்தே உங்களுக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும்ல மைண்ட் செட்ல. பிரஷர் ஜாஸ்தி, நீங்க பெர்ஃபார்ம் பண்ணலாம், உங்க இடம் போயிடும். ஸ்லெட்ஜிங்ல கண்ணாபடம் திட்டானுங்கல்ல, நீங்க பேட்டிங் ஆடும்போது இப்படி எடுத்த உடனே கமான் மேன் ஒன் ஆன் இஸ் த்ரோட் அப்படின்னு ஸ்டைலா சொல்றானுங்கல்ல, திருப்பி திட்டுவீங்களா இல்ல என்ன பண்ணுவீங்க? டிராவிட் மாதிரி இருப்பீங்களா? உங்களுக்கு டு பி ஆனஸ்ட் நான் சொல்றேன், எனக்கு எல்லா ஃபாஸ்ட் பவுலர்ஸுமே பயங்கரமா தான் இருந்தாங்க. எனக்கு யாருமே வந்து ஸ்லெட்ஜ்லாம் பண்ணல அவ்வளோவா, எக்ஸப்ட் கப்பல் ஆஃப் ஒகேஷன்ஸ். ஆண்டர்சன் அண்ட் மை செல்ஃப் ஹேட் அ லிட்டில், சும்மா அந்த பேட்டில் ஆடினாரு, நீ பேட்டில் ஆடினாரு, நீ ஃபாஸ்டா போட சொன்ன. ஸோ இந்த மாதிரி ஒரு ஈகோ. மிச்சல் ஜான்சன் கிட்ட விராட் கோலி சொன்ன மாதிரி இருக்கு, பிடிச்சியாரு திருப்பி இன்னும் ஃபாஸ்டா போடுறது சொன்னாலாம் கிட்டக்கு போயிட்டு. இவ்வளவுதான் இருக்கு சொல்றதுக்கு, வேற எதுவுமே சொல்ல முடியாது. அவங்கள எப்படி அவங்களோட பெஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஆக்ரிவேட் ஆட மாட்டாங்க அந்த மாதிரி சொன்னீங்கன்னா, இன்னும் பாடி ஃபியர் கொஞ்சம் அதிகமாகாது. எனக்கு இன்னும் கான்ஃபிடன்ஸ் என் பேட்டிங் மேல. இன்ஜுரிஸ்லாம் வாங்கிருக்கீங்களா நிறைய? சோ மெனி ஆடாமலாம் நீங்க அடி வாங்காம மேல போவே முடியாது, லைஃப்லயும் சரி ஒரு துறையிலயும் சரி. ஹெல்மெட் யூ நெவர் பிளேட் வித்அவுட் ஹெல்மெட் அட் ஆல்? லக்கி, நான் ஆடி இருப்பேன் கூட தெரியாது அந்த லெவல்ல. நீங்க ஆடின டைம்லாம் ரொம்ப மேட்டிங்ல ஆடி இருந்தோம். டிஏ சேகர், கே அருண்குமார் மேட்டிங்ல ஆடி இருந்தோம் ஹெல்மெட் இல்லாம. மோஸ்ட் டேஞ்சரஸ். உங்களோட ஏரா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், 70s and 80s டு பி ஆனஸ்ட். நீங்க கேட்டீங்க எப்படி 30 வருஷத்துக்கு அப்புறம், நான் உங்களை சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஏதோ ஒரு இடத்துல நம்ம கிறிஸ் கிராஸ் ஆயிட்டே இருக்கோம், பட் நம்ம பேசல, பிசிக்கலா நம்ம கனெக்ட் ஆகல. எனி சூப்பர்ஸ்டிஷன்ஸ் யூ ஹேவ், லைக் a kerchief something, bangle or some chain or something? நல்ல கேள்வி. அந்த நாளுக்கு நான் ஒன்று பண்ணிப்பேன்.
ஆமா, ஐ டோன்ட் ஹேவ் இன்னைக்கு என்ன எனக்கு அந்த மாதிரி தோணுதோ அது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அந்த ப்ளூ ஷூ போட்டிருக்கீங்க, அந்த ஒரு ஃபீல் எனக்கு இருந்தால் அந்த ஷூ நான் போட்டு போவேன். ஓகே, அந்த மாதிரி. who is endowed with the best sense of humor? செம்ம ஹர்பஜன் சொல்லுவாங்க. எல்லாருமே இந்தியன் டீம்ல நான் சொல்றேன், எல்லாருமே செம்ம காமெடி. ஏன்னா எங்களுக்கு வெறும் தெரிஞ்சது எங்களோட லெட் அவுட்டே வந்து சிரிக்கிறது தான். சிரிக்கிறது, ஏன்னா மேட்ச் முடிஞ்சிட்டு மேட்ச்லயும் சிரிப்பு தான், பட் காமிக்கிறது இல்லை மக்கள். பட் ஒரு மேட்ச் டென்ஷன்ல ஜோக் அடிக்கிறதுக்குலாம் வருமா, ஸ்கோப் வருமா? கண்டிப்பா. இந்த இன்டென்ஸ் சிச்சுவேஷன்ஸ்ல கூட அந்த மொமெண்ட்ல வரும் தல. நீங்க அவங்க ஆக்ஷனே எனக்கு சிரிப்பா இருக்கலாம் அட் டைம்ஸ். நீங்க பண்ற வேலை அப்துல் காதர் மாதிரி ஆக்ஷன் இருந்தா எக்ஸாக்ட்லி. இல்ல நீங்க பால் எடுத்து போடுற விதமா இருக்கலாம் சில டைம்ஸ். ஓகே, ஒரு ஷிகர் தான் வந்து இங்க இருந்து எப்படி பாஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா த்ரோ அடிச்சு இமிடேட் பண்ணி காமிப்பீங்களா? ஓ, விராட் கோலி இருக்காரு இமிடேஷனுக்கு, நான் இருக்கேன். அவுட்ஸ்டாண்டிங் விராட் கோலி வந்து அந்த மாதிரி விஷயத்துல பாடி லாங்குவேஜ் ஏதாவது சொல்லுங்க, 2-3 விஷயம். எக்ஸாக்டா நம்மள மாதிரி பண்ணுவார். இப்போ உங்களோட நான் இப்போ வந்திருக்கேன்னா நீங்க எப்படி எனக்கு பண்ணீங்களோ அது அவர் அப்படியே அந்த மாதிரி பாடி லாங்குவேஜ் கொண்டு வருவார். இமிடேட், அதான் நிறைய பேர் இமிடேட் பண்றாங்க. அந்த ஆஷ்தீப் சிங்கோட ஆக்ஷன்ல அப்படியே இமிடேட் பண்ணி வாக் பண்ணி காட்டுவார் அவங்க மாதிரி. ஸோ இஸ் என்டர்டெய்னர் பேசிக்கா, வெல் ரவுண்டட் பேக்கேஜ். அம்பையர் டிசிஷன் ஏதாவது தப்பா கொடுக்கும்போது விஜய், how was your reaction? இது ஆயிருக்கு, அவர் பிரச்சனை ஆயிருக்கா? நிறைய தடவை ஆயிருக்கேன் மேம். ஆமா, என்ன பண்ணுவீங்க? வெண்ட் அவுட் பண்ணாம அப்படி போயிடுவீங்களா? நிறைய தடவை வெண்ட் அவுட் பண்ணி ஃபைன் கட்டியிருக்கேன். ஸோ வெண்ட் அவுட், ஆமா நிறைய பெரிய தொகை போகும்ல உங்களோட மேட்ச் ஃபீல்லேருந்து. ஓகே ஓகே. ரஞ்சி ட்ராஃபியா இருக்கட்டும், துலிப் ட்ராஃபி, சேலஞ்சர் ட்ராஃபி, எல்லா இடத்துலயும் நம்ம வந்து பிரச்சனை பண்ணிருக்கோம். ஸோ இப்போ இந்த 3 ஃபார்மேட்ஸ் ஆஃப் கிரிக்கெட் இருக்குல்ல, இந்த டெஸ்ட், லாங்கர், அதுவே 2 டே இன்டர்நேஷனல் ஆகி போச்சு. இப்போ 2 நாள்ல முடிஞ்சிருது ஆஷஸ்லாம். டெஸ்ட், ODI அண்ட் T20 பார்க்கும்போது ODI காணாம போய்டும் எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எதுவுமே காணாம போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து அந்த அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும். ஏன்னா கிரிக்கெட் வந்து மோர் யூ பிளே இட்ஸ் குட் ஃபார் த ஆடியன்ஸ் பேசிக்கா. இதுல வந்து பேசுன டிபேட் வருது எனக்கு வந்து, ஏன்னா வராம இருக்கிறது பெட்டர். ஏன்னா நிறைய ஆட இப்போ வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஆடினாங்கன்னா ஒன் டே நம்ம பார்ப்போம், நான் ஃபீல் பண்றேன். நிறைய டீம்ஸ் ஆடுறது இல்லை. மேபி அதுல நம்ம ரீவேம்ப் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஒரு கன் டீம்ஸோட ஆடினாங்கன்னா ஒன் டே இன்டர்நேஷனல் மாதிரி ஒரு போட்டியே கிடையாது. ஏன்னா டெஸ்ட்டையும் T20யும் நடுவில் இருக்காது. அது ஒன் டே ஆடுறதுக்கு ஒரு தனி டேலண்ட். டெஸ்ட் மாதிரியும் T20 மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல எடுத்துட்டு போன கேம், அதுக்கப்புறம் நீங்க லாஸ்ட்ல போயிட்டு உங்களுக்கு அந்த எனர்ஜி இருந்தா யூ கேன் ஃபினிஷ் இட் ஆஃப். இல்லைன்னா ஸ்டார்ட்ல வேற மாதிரி நீங்க அப்ரோச் பண்ணணும். ஸோ ஐ லைக் தட் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஒன் டே. நான் என்னோட ஹார்ஷ் பர்சன் தல. இந்த நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க, நான் கேட்கறேன். இந்த நான் சொல்றேன், இந்த டிபேட்லாம் டைம் நிறைய வச்சிருக்காங்க லைஃப்ல, அவங்களுக்கு எதுவும் பண்றதுக்கு இல்லை. ஸோ கிரிக்கெட்டை போட்டு ஏதாவது நாஸ்தி பண்றாங்க. நம்ம எப்போதுமே வளர்றதுக்கு தான் பார்க்கணும். 300 ஃபார்மேட் வேணா கொண்டு வாங்கன்றேன். T10 கொண்டு வாங்க, அதுக்கு தனியாக ஒரு பிளேயர்ஸ் வருவாங்க. வாட் யூ லவ் பெஸ்ட் அபவுட் ஸ்ரீகாந்த் ஆஸ் அ பிளேயர் அண்ட் ஆஸ் அ கமெண்டேட்டர்? ஸோ அதான் அவரோட ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னா, அந்த OG தலை அவர் வந்து ஒரிஜினல். ஏன்னா பிளேஸ் அவர் கேம் அப்ரோச் அந்த மாத்திட்டாரு. டைனாமிக்ஸே பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ்ல நான் சொல்றேன் 1970 எனக்கு தெரிஞ்சு விவியன் ரிச்சர்ட்ஸ், கிளைவ் லாய்ட், இவங்களாம் தான் அந்த அக்ரெசிவ் ஆடினாங்க. பிளஸ் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர்ஸ். இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வில் டேக் டைம் அண்ட் பிளே, கிரைண்ட், அந்த மாதிரி தான் இருந்து நான் நினைக்கிறேன். கவாஸ்கர் சார் டெக்னிக், அந்த ஸ்ரீகாந்த் சுத்துறத பார்த்து தலை சின்ன நான் செய்கிறேன் தலை. அவங்க அந்த இன்டென்சிட்டியில அவர் ஆடி இருக்காரு. அந்த மாதிரி பேட்ஸ் வேற அந்த டைம்ல அவ்வளோ இந்த மாதிரி கிடைச்சிருக்கு, ஷூரா கிடைச்சிருக்காது. அதெல்லாம் வச்சு அவர் ஆடினதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் நான் ரொம்ப, அவர் சொல்லுவார் அல்வா கொடுக்காதரான்னு சொல்லுவார். பட் எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எவர். அவர் வந்து ரொம்ப கேரிங், அவரோட பழகிற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. பரவாயில்ல, அவர் பண்ணலாம். அவர் அந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் பொறுமையெல்லாம் இருக்கலாம். ஏன்னா அவர் பண்றது எல்லாமே வந்து ஃப்ரம் த ஹார்ட். யாரையுமே ஹர்ட் பண்ணாலும் போய் சொல்லிடுறாரு, சாரிடா தப்பா பேசுனா மன்னிச்சுக்கோடா. அந்த ஒரு மனசு அவர்கிட்ட இருக்கு. நான் இப்போ பாம்பேலாம் இருக்கும்போது பார்த்தேன், அவரோட ஃபேன் பேஸ் வந்து தனி யூனிக்கான ஃபேன் பேஸ். இப்போ விஜய், யூ ஹேவ் ஆல்சோ லெட் சைட்ஸ், டாப் சைட்ஸ் யூ ஹேவ் லெட். அப்போ லீட் பண்ணும்போது சம் ட்ரேட்ஸ் ஆஃப் சம்படி உங்களுக்குள்ள போகுமா? கேப்டன்சி அவர் நிறைய பஞ்சாப், டெல்லி ரெண்டும் லீட் பண்ணீங்க. ஆமா, எனக்கு பொறுத்தவரைக்கும் நான் கேப்டன்சி CSK, டெல்லி, பஞ்சாப். எஸ். ஓகே, லீட் பண்ணும்போது ஒருத்தர் லீடரா இருக்காருன்னா அவங்களோட ஒர்க் எத்திக் ஃபர்ஸ்ட். உங்களோட ஒர்க் எத்திக்கை நீங்க முதல்ல ஒரு செட் பண்ணணும். எக்ஸாம்பிள் இப்போ MS தோனியோ ஒரு விராட் கோலி நம்ம பத்தி பேசும்போது they said that work ethic ரொம்ப ஹைல வச்சிருப்பாங்க, ஹை ஃப்ரீக்வன்சி, எவ்ரி டே waking up, doing the same routine, setting standards for other personalities to follow. They are not going to slack in any department. அவங்க வந்து all in all the time. அந்த மாதிரி லீடர்ஸ் கிட்ட கத்துக்கிறது நான் பண்ணும் போது நான் அதை என்ன பண்ணணும், ஐ வாண்ட் டு செட் அன் எக்ஸாம்பிள். உள்ளே போனால் ஐ நீட் டு பெர்ஃபார்ம் ஆஸ் அ பேட்ஸ்மேன். அதே மாதிரி கேப்டன்சியில் என்னால் என்ன பெஸ்ட் மூவ்ஸ் பண்ண முடியும் இந்த மேட்சை வின் பண்ண வைக்கிறதுக்கு, இந்த ரிசோர்ஸஸ் வச்சுட்டு ஹவு கேன் ஐ மேனிபுலேட் அண்ட் வின் திஸ் மேட்ச், அதை தான் நான் பார்ப்பேன். ப்ளஸ் ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு கொஞ்சம் அறிவு கொடுத்துருக்காரு கடவுள். ஸோ அதனால் கிரிக்கெட்டிங் அறிவு, அதனால எனக்கு தெரியும் ஆங்கிள்ஸில் எப்படி ப்ளே பண்ணணும்னு சொல்லி, இந்த பேட்ஸ்மேன் வந்தால் என்ன பண்ணணும், அந்த பண்ணணும். ஐ டிட் அ டீசன்ட் ஜாப் whenever I got it, I enjoyed it. பட் இல்லைனாலுமே நான் லீடர் மாதிரி தான். சப்போஸ் பிச்சை பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் த பிச் ரிப்போர்ட்டர்ஸ் நான் பார்க்குறேன், கையில் மைக் வச்சுக்க வேண்டியது, லுக்ஸ் அ பிட் green,
There is likely to be pacey in the first hour, a few cracks here and there. Probably in the third or fourth day it will start turning. இது எல்லாரும் சொல்லலாம். உங்களால ஒரு பிட்சை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கலாமா போலிங் போடலாமா அப்படின்னு அது ஒரு மாதிரி how do you judge? இதுக்கு இன்னொரு ஸ்டோரி சொல்லணும்னா என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தமிழ்நாடு ரஞ்சி ட்ராஃபி ஆட போகும்போது W. ராமன் சார் நம்மளோட அவர் ஒன் ஆஃப் த எப்படி சொல்றது ஒரு ஜென்டில்மேன் ஒரு கிரேசி பர்சனாலிட்டி எல்லாமே அவர்ல அந்த டைம்ல கோச்சா வந்து வெரி ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு தான் எனக்கு சொன்னாங்க. பட் ஆனால் when I went and moved with him, he was completely different. He was much more open, he was straightforward, telling me what to do. ஒரு மாதிரி ஒரு பாண்ட் ஒரு உருவாச்சு எனக்கு ராமன் சாருக்கும். அவர் வந்து ஒரு போப்னா கப்னு ஒரு இங்கே போவோம் ஒரு ஒன் ஆஃப் த கிரிக்கெட்டர்ஸ் போய் விக்கெட்டை பார்க்க போனாங்க. காலையில் மேட்ச் ஒரு 8:15 கோல். ராமன் சார் இங்கேருந்து ஒரு கற்று விட்டார். ஒரு குரல் வருது, யாருமே விக்கெட்டை பார்க்கக்கூடாது, போங்கடா உள்ள. நானும் பார்த்தேன், என்ன இது புதுசாக இருக்கே அப்படின்னு பார்த்தேன். தென் ஐ வெண்ட் அண்ட் ஆஸ்க்ட் ஹிம், சார் ஏன் சார் இந்த மாதிரி சொல்கிறீங்கன்னா, யூ ஆர் an ஓப்பனர், நீ விக்கெட்டை பார்த்து ஜட்ஜ் பண்ணி ஏதாவது ஆக போதா உனக்கு? கரெக்ட். எனிவே நீ ஆடிதான் ஆகணும். பிளஸ் இட் இஸ் கோன் ஆடட் ப்ரெஷர் as you said. இது வரும் அது வரும்னு நீனே ஒரு பூதம் உங்க மனசுல நீங்க போட்டுப்பீங்க. அதெல்லாம் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் கோ ஓப்பன் மைண்டட். விச் ஆக்சுவலி நான் வந்து என்னோட எண்ட் ஆஃப் மை கரியர் வரைக்கும் நான் விஷுவலைஸ் பண்ணுவேன் விக்கெட்ல போயிட்டு. பட் ஐ டோன்ட் see too much of what conditions it is. என்னென்ன அட்வான்டேஜ் விஜய்? இப்போ நான் நம்பர் 3, யூ ஆர் தி ஓப்பனர். சப்போஸ் நீங்க ஆடும்போது பால் மெதுவாக, நான் ஒரு மேட்ச்ல கமெண்ட்ரி சொல்லும்போது பார்த்தேன், பால் ஹோல்ட் ஆகி வச்சு நீங்க கேமை மாத்திக்கிறீங்க, கொஞ்சம் மெதுவாடுறீங்க, இங்கிலாந்துல ஸ்விங் ஆடுற மாதிரி. அப்போ எனக்கு அட்வான்டேஜ் என்னன்னா, விஜய் ஆடுச்சு பால் ஸ்லோவா வருது எனக்கு தெரியும். பட் நீங்க ஃபர்ஸ்ட் பால் ஆட போறீங்க, அது எப்படின்னு தெரியாது. ஸோ உங்களுக்கு தான் ஹையஸ்ட் ரிஸ்க் இல்ல. ஸோ உங்களுக்கு ஒரு கான்செப்ட் ஒரு விஷன் இருக்கணும், இந்த பிச் எப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு இல்லையா? அதெல்லாம் இருந்துட்டு அப்புறம் நீங்க ஓப்பன் மைண்டா இருக்கணும். அதான் நான் வந்து யங்ஸ்டர்ஸ் சொல்ல வருவேன். யூ ஷுட் ப்ரிப்பேர் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் த கேம். இந்த விக்கெட்ல நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், என்ன ஷாட்ஸ் ஆடலாம், இந்த மாதிரி ஆடலாமா அந்த மாதிரி ஆடலாமா பார்த்துட்டு அப்புறம் ஓப்பன் மைண்ட் ஆயிடணும். லைக் ஓப்பன் அப் யுவர் மைண்ட் அண்ட் ஜஸ்ட் வாட்ச் தட் பால். ஆட்டோமேட்டிக்லி ஒரு இப்போ வைபவ் சூரியவம்சி மாதிரி ஒன்லி 6 ஹிட்டிங் தான், 4 கிடையாது. நம்ம ஊர் கேல் மாதிரி ஆண்டுருக்காருல்ல, அவர்லாம் ஃபாஸ்ட் பவுலிங் ஓப்பனிங் போகிறோம், தப்பன்னு வராங்க, ஏற்றுறாங்க, அடிக்கணும் போயினே இருக்கிறவங்களுக்கு திடீர்னு 2 ஸ்பின் வரும்போது, ஐயோ நான் மிடில் ஆர்டர்லப்பா எப்படி நீ ஸ்பின் கொடுவேன்னு கேட்க முடியாது. ஸோ நம்ம மாற்றிக்கணும், மைண்ட் செட்டை மாற்றணும்ல ஃபாஸ்ட்டாக. அந்த மாதிரி வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் எதிர்பார்க்குற போல வரல, எவனோ ஒருத்தர் திடீர்னு லெஃப்ட் ஆஃப் ஸ்பின் வரான், ஸ்பின்னர் லெக் ஸ்பின் வரான், நேரம் நியூ பால்லே. அப்போ மைண்ட் என்ன சொல்லும்? எனக்கு பேசிக்ஸ், நான் என்னோட பர்சனலாக கேட்டேன்னா ஐ வெரி கான்ஃபிடென்ட் வித் மை பேசிக்ஸ். எனக்கு தெரியும் என்ன நடக்கும் இந்த விக்கெட்லேருந்து. ஸோ ஐ கேன் அசஸ் இட் ப்ராப்பர்லி. அதனால தான் மேபி ஐ பிளேட் ஹையர் லெவல்ஸாக கூட இருக்கலாம். பிகாஸ் ஐ நோ வாட் டு டூ. உள்ளே போகும்போது ஐ டோன்ட் ஹேவ் டு திங்க் ஆர் எனிதிங். இது வந்து சப்கான்ஷியஸாகவே ஐ ஃபீல் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும், இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லி. அப்புறம் இல்லை சூரியவம்சி நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எடுத்துகிட்டு வரும்போது இதுதாங்க அந்த இந்த நெக்ஸ்ட் வர ஜெனரேஷனோட பிரெயின்ஸ் வந்து ரொம்ப இவால்வ் ஆயிருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். விச் இஸ் ஃபேண்டாஸ்டிக் டு வாட்ச் ஆஸ் அ பர்சன், கிரிக்கெட்டராக, கிரிக்கெட் ஃபேனா, ஒரு கிரிக்கெட்டர் ஹூ ஹஸ் பிளேட் ஃபார் த கண்ட்ரி. ஐ ஃபீல் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இஸ் டேக்கன் ஒன் ஆர் 2 levels up with the skill sets மட்டும் நான் சொல்றேன். ஈவன் டெஸ்ட் மேட்சஸ் யூ see இந்த SSP ஜெய்ஸ்வால் the way அவர் ஆப்ரேட் பண்றதா இருக்கட்டும், ஒரு சுப்மன் கில்லா இருக்கட்டும், ஒரு அபிஷேக் சர்மா, சூரியகுமார் யாதவ், KL ராகுல், everybody are playing their own unique game. அதுதான் ஒரு பியூட்டியா இருக்கு பாக்குறதுக்கு இல்லையா? பட் இன்னைக்கு இருக்கிற பிளேயர்ஸ் லைக் சூரியவம்சி ஆர் யங்ஸ்டர்ஸ் ஃப்ரம் சென்னையுடைய ஓப்பனர்ஸோ இல்லை இப்போ பட்டிங் கிரிக்கெட்டர்ஸ் ஒரு ரியல் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஃபார் இந்தியா வரும்போது அட்வைஸும் கிடையாது. எந்த இடத்துல நீ ஜாகிரதையா இருக்கணும், எல்லாரும் கோட்டை ஒரு இடம் இதுதான் அப்படின்னு சொல்லணும்னா ஃப்ரம் மைனஸ் ஃபெயிலியர்லேருந்து மேலே வரதுக்கு சொல்கிறேன். என்ன சொல்றீங்க? கட் டவுன் யுவர் டாக்கிங்கா, ஃபோக்கஸ் மோர் ஆன் த கேம். ஐ எம் ஸ்ட்ராங் பிலீவர் இன் சே லெஸ் டூ மோர். பட் இந்த காலத்து அதான் நான் சொல்கிறேன், இவங்க டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்டில் இருக்காங்க. அவங்க நான் அடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒரு 200 நான் வின் பண்ணி கொடுக்குறேன். T20 டெஸ்ட் மேட்ச்சில் வந்து 450 டார்கெட்டாக நான் டார்கெட்டுக்கு போகிறோம். இது நாங்கள் இருக்கும்போது நாங்கள் பண்ணோம். விராட் கோலி, ஒரு MS தோனி, ஒரு சௌரவ் கங்குலி எல்லாருமே அந்த சேஞ்சில் இருந்திருக்காங்க. பட் இவங்க அப்ரோச் இப்போ ஒரு பேஸ்பால் மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து கிரிக்கெட் எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அதே மாடலை பிலீவ் பண்ணியிருக்காரு மெக்கலம். அதோட பேக் ஃபயர் தான் ஆகுது இப்போ. ஏன்னா they are not able to come back to basics. அவங்களோட டிஃபென்சிவ் இதுவே இல்லை, தாட் ப்ராசஸே இல்லை. How can you approach a test match without defense? அதான் இன்னைக்கு கூட ஒரு ஜோக் சொல்லியிருந்தேன். பிரெண்டன் மெக்கலாமும் கம்பீரும் 2 பேரும் ஒருத்தர் சந்திச்சா ஒரு பாட்டு பாடுவாங்க, உன் குத்தம்மா என் குத்தம்மா. அதான் மெக்கலம் சொல்றேன், நான் கன்வின்ஸ்டா இருந்தேன் என்னோட பிளான்ல அப்படின்னு சொல்றாரு ஓப்பனா. ஐ மீன் நாசர் ஹுசைன் இப்போ ஒரு ரீசெண்டா பார்க்கும்போது என்னோட பிளான்ஸ்ல நான் கன்வின்சிங்கா தான் இருந்தேன். நடக்கல அது வந்து எதுவுமே பண்ண முடியாதுன்னு தான் சொன்னார். பட் என்னோட பாயிண்ட் என்னன்னா 5 டெஸ்ட் மேட்ச்
இப்படி ஆடக்கூடிய ஃப்ரீடம் கொடுக்குற கோச் வந்திருக்காங்க. ஏன்னா இந்த மைண்ட் செட் அவருக்கு தான் தெரியும். இப்போ கிரெக் சாப்பல் என்ன சொல்றாரு, உங்க ஊர்ல லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் கம்மியா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? பேம்பரிங். ஒரு பையன் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்டை போட்டுன்னு 4th 5th ஸ்டாண்டர்ட்ல நேர கோச்சிங் கேம்ப் போறான்னா, அப்பா அம்மா ஜாயின்ட் ஃபேமிலி எல்லாரும் கையில ஒரு ஃபிளாஸ்க்கு, சாப்பாடு, ஐஸ் வாட்டர், ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் அந்த குழந்தைய அப்படியே பார்த்துன்னே இருக்காங்க. அவன் இவங்களே பார்த்துன்னு பக்கத்து தட்டில் போட்டுறான் போலிங்க பயத்திலேயே. இந்த பேம்பரிங்கை கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? என்ன பண்ணணும்? ரியலா மேன்லியா போய் கிரியேட் ஆகணும்னா சரி, பேம்பரிங் டெஃபினட்டா இருக்கக்கூடாது லைஃப்ல, யார் லைஃப்லயுமே. ஏன்னா நீங்க உங்க பசங்களுக்கு பண்ணுவீங்களா அதை, இல்ல எப்படி கைட் பண்ணுவீங்க? நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த வேர்ல்ட் இஸ் நாட் a ஈஸி பிளேஸ். வெளி உலகம் வந்து நீங்க ரியலாவே சேலஞ்சஸ் நீங்க ஃபேஸ் பண்ணி ஆகணும் on a day-to-day basis. அதுக்கு நம்ம as a father, as a elderly person for other kids, I want to guide them in the right path. First of all, அது பண்றதுக்கு அவங்க பர்சனாலிட்டி எனக்கு தெரியணும், அவங்க எப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு என் பையன் இருக்காருன்னா அவர்கிட்ட போயிட்டு இன்னைக்கு நான் கிரிக்கெட் ஆட்டேன், நீனும் கிரிக்கெட் ஆடுன்னு சொல்ல முடியாது. அவருக்கு அந்த பேட்டை பிடிக்கும் போது அவர் ஸ்டைல நான் பார்த்தேன், அந்த டைமிங் இருந்துச்சு பால்ல அவர் அடிக்கும் போது. அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன், நீ போய் கிரிக்கெட் ஆடு, உன்னால முடியும், இந்த கேம் இஸ் chosen you. It's not that you chose the game. என்னோட பையனா இருந்தா கூட அந்த பேட்லேருந்து வர டைமிங் சவுண்ட் தான் மேட்டர். எனக்கு வந்து அப்படிதான் நான் பார்ப்பேன். சைக்கலாஜிக்கலி டவுன் ஆனதே இல்லையா? நிறைய தடவை ஆயிருக்கேன். நிறைய தடவை டார்க் பால் அவுட் ஆகும்போது அந்த மாதிரிலாம் அதுவும் நான் ஃபீல் பண்ண மாட்டேன். பட் நிறைய ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம வந்து ட்ரஸ்ட் பண்ணி பழகும் போது, அவங்க லெட் டவுன் பண்ணும்போது யூ வில் ஃபீல் சென்ஸ் ஆஃப் அந்த ட்ரஸ்ட் போன மாதிரி. அதுதான் கேட்டேன், ரொம்ப கஷ்டம். உங்களை டிச் பண்ணும்போது அப்செட் ஆகி ஒரே இடத்துல உட்காந்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் அவுட் உங்களுக்கு. அது உங்களோட க்ளோஸ்ட் ஒன்ஸ் பண்ணும்போது உங்களால ப்ராசஸ் பண்றதுக்கு முடியாது. பட் ஆனால் எண்ட் ஆஃப் த டே நான் லைஃப் எப்படி பார்க்கணும்னா, எவ்ரி திங் கம்ஸ் டு பேலன்ஸ். எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு வந்து அது கரெக்டாக தான் அமையுது எல்லாருக்குமே. ஸோ ஐ ஒன்ட் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் கணக்கு சரியா தான். சூப்பர் டைலாக். காமெடி ஃபிலிம்ஸ் பார்க்கறதுன்னா என்ன மாதிரி படங்கள் பிடிக்கும்? சின்ன வயசுல சந்திரபாபு காமெடி. ஆமா, அவரது நாகேஸ்வர் அன்பிலீவபிள் பாடி லாங்குவேஜ் அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ். நான் வந்து ஒரு ரசிகனா பேசுறேன். ஐம் நாட் எனிவேர் இன்வால்வ் இன் மூவி இண்டஸ்ட்ரி, பட் நான் ரசிச்சிருக்கேன் நிறைய. ஏன்னா அந்த இண்டஸ்ட்ரி கேன் இன்ஃப்ளூயன்ஸ் a lot of people. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ரஜினி சார், கமல் சார்லாம் நாங்க வளர்ந்து வரும்போது அவங்க தான் நம்ம ஒரு எப்படி சொல்றது, ரோல் மாடல், ஒரு லுக் அப். ரஜினி தோனியை கம்பேர் பண்ணும்போது காமன் ட்ரேட்ஸோ இல்ல டிஃபரெண்ட் ட்ரேட்ஸோ கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணி பார்த்துருக்கீங்களா? 2 பேர் என்ன மாதிரி டைப் பண்ணு. ஏன்னா 2 பேருமே ஒரு 2 வயசு குழந்தை கூட இப்படி இருக்கும். நான் அவங்க ஒரு சீக்ரெட் சொல்றேன், இந்த எங்கேயுமே பேசினதில்லை அதை பத்தி. ரஜினி சார் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பிரிச்சுவலி கனெக்ட். நான் அவர்கிட்ட கூட நான் எந்த இது வரைக்கும் சந்திச்சது கிடையாது. பட் அவரோட வீடியோஸ்லாம் நான் பார்ப்பேன். லைக் எவ்ரிபடி இன் திஸ் ஸ்டேட், தமிழ்நாடுலேருந்து பார்க்கும்போது நிறைய விஷயம் எனக்கும் நடந்திருக்கு. நானும் அந்த மாதிரி உணர்ந்திருக்கேன். உள்ளே இந்த மாதிரி நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்கு. ஆமாம், அது வந்து நான் நம்புற ஆளு. ஸோ அவரும் அதே சொல்லிட்டு இருக்காரு. அவரும் அதே மாதிரி லைஃப் பியூட்டிஃபுல்லாக அவருக்கு வந்து எடுத்துட்டு போகுது அவரை. இஃப் தே கம் அண்ட் டாக் டு யூ அபௌட் கிரிக்கெட், சார் போன மேட்ச் இப்படி பண்ணிட்டீங்க அந்த மாதிரிலாம் கேட்க இரிட்டேட் ஆகுது. நேத்தியே நீ எப்படி இருந்தா நான் கேட்பாங்க. இப்போ எல்லாரும் கமெண்டேட்டர்ஸ் ஆயிட்டாங்க, சைக்காலஜிஸ்ட் ஆயிட்டாங்க. ஆனா நான் அதுதான் உங்களுக்கும் சொல்றேன், நீங்களா வந்து பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் எங்களை பண்ணிருக்கீங்க லைஃப்ல. ஓகே, இந்த சேனல் மூலமா நான் என்ன சொல்ல வரேன்னா, மீடியா பிளேஸ் அ ஹியூஜ் ரோல். இப்போ வந்து நிறைய ஃபியர் இஸ் இன்டியூஸ்ட் on developing everybody. Yes, information has come எல்லா சைடுல இருந்து இன்ஃபர்மேஷன் வருது. ஒரு மைண்டால ப்ராசஸ் பண்ண முடியாதுன்னு என்னோட கணிப்பு அதுதான். ஏன்னா நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ உங்க இன்ஸ்டிங்ஸோட நீங்க வாழ்றீங்க நேச்சுரலா, பேசிக்கா உங்களோட டிஸ்ட்ராக்ஷன் ஃபோன் மூலியமா இல்லாம நான்லாம் வந்து டிவி படம் பார்க்கறதே நிறுத்திட்டேன் கிரிக்கெட்னால. ஐ தாட் மை ஐஸ் வந்து ஒரு மாதிரி அந்த influence ஆகுது அந்த pictures memory. So I don't want to get influenced. So that's one of the reasons I see a lot of people dropping high catches. So too much of focus on the mobile phone. Definitely it will impact on nature. நம்ம கண்ணு வந்து போச்சுனா என்ன பண்ண முடியும்? நான் ஒரு சின்ன பாயிண்ட் சொன்னேன், என்கிட்ட அட்வைஸ் கேட்டேன். நான் சொன்னேன், நீங்க எல்லாம் எவ்வளவு பிரில்லியன்ட் உங்க ஜெனரேஷன்னா, மொபைல் ஃபோன் வந்து கீழே டிராப் ஆகி பீஸா போச்சுன்னா 5 மினிட்ஸ்ல திருப்பி அசெம்பிள் பண்ணி கொடுத்துருவீங்க. ஆனால் அந்த மொபைல் ஃபோன் உங்கள் கையிலேருந்து எடுத்து ஒரு நாளைக்கு இது இல்லாமல் வருன்னு சொன்னேன்னா நீங்கள் மாடியில் குச்சிடுவீங்க. கண்டிப்பாக. ஸோ மைண்டு ஸ்ட்ராங் இல்லை. எனக்கு உங்களுக்கு அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரீ டிஜிட்டலில் இருந்தோம், கிடையாது மொபைல் ஃபோன், லேண்ட்லைன் தான் இருக்கியா ஆல்ரெடி. அந்த மைண்ட் செட் ஒன்று இல்லை. 80s தான் the last 80s born தான் the last group of people who understand both sides of both sides in the ready for both. Yeah, and I'm a little old school because அது வந்து எனக்கு ஒரு கிக் இருக்காதுல்ல அவங்களோட டிசிப்ளின். இப்போ ஒரு டிசிப்ளின் நீங்க கொண்டு வரும்போது 4 o'clock in the morning எழுந்துக்கிறதுன்றது ஒரு ஆர்ட். அது ரொம்ப கஷ்டமான விஷயம், எல்லாராலையும் முடியாது. ஸோ நீங்க அது பண்ணணும்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எவ்ரிடே பண்றதுக்கு உங்களால அந்த ஒரு வில் பவர் இருந்துச்சுன்னா ஐ திங்க் யூ ஆர் இன் தி ரைட் ட்ராக். அது பண்ண மாட்டாங்க நிறைய. வந்து இந்த என்ன ஆகும்னா நான் சொல்றேன், பேசிக்கா என்ன ஆகுதுன்னா, தே ஆர் டேக்கிங் அஸ் அவே ஃப்ரம் அவர்
பேசிக் ஹவு டு லிவ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பேசிக்காக வாழணும். தூக்கம், ஒரு ஷெல்டர் தேவை, ஒரு கொஞ்சம் சம்பாதிக்கணும், இன்னும் ஒரு நல்ல கனெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா ஓகே உங்கள் லைஃப் நல்லா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுலேருந்து நம்ம வெளில போய்கிட்டு ஆடம்பரத்தை நோக்கி போய்கிட்டே இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. இந்த சென்ஸ் தாட் ப்ராசஸ் வைஸ் எல்லாருமே ரொம்ப பயங்கரமாக யோசிக்கிறாங்க. ஆனால் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இத்தினோண்டு தான் இருக்குது ஒர்க். நான் அதை ஆப்போசிட்டாக சொல்கிறேன், சே லெஸ் டூ மோர். நான் 7 வருஷம் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் டில் டேட். ஐ நாட் மிஸ்ட் அ ட்ரைனிங் செஷன் என்னோட லைஃப்ல. பார்த்தீங்கன்னா என்னோட லைஃப் ஸ்டைலாகவே அதை நான் ஆக்கிட்டு இருக்கேன். Golf you play? Golf I play off late. நான் வந்து கால்ஃப்ல ரொம்ப ஈடுபாடோட. சூப்பரா இந்தியா ஆடல் வந்துட்டீங்களா? ஆடலாம் என்னை பொறுத்த வரைக்கும். வாவ் ஃபேண்டாஸ்டிக். சோ டபுள் இன்டர்நேஷனல் வந்துருவீங்க இப்போ கால்ஃப்ல வந்தீங்கன்னா. உங்க வாய் முகூர்த்தம் பள்ளிக்கிட்டு. வாட் இஸ் தி அதர் ஸ்போர்ட்? வேற நான் எல்லா பால் ஸ்போர்ட்டும் ஆடுவேன் தல. எனி ஸ்போர்ட். Tennis, anything. And what about running, sprinting? I was an athlete before cricket. Party, MBBS, law. ஆமா, பார்ட்டி பண்ணிருக்கேன் நிறைய. Coming to the heroes, ரஜினியோ இல்ல உங்களுக்கு கமல் பிடிக்குமோ, யார் பிடிக்கும்? ரெண்டு பேருமே பிடிக்கும். இல்ல உங்களுக்கு தான் பிடிக்கும் எனக்கு. அதனால தான் உட்காந்துருக்கேன். என்னோட எப்படி சொல்ல, நீங்களாம் எனக்குள்ள இருக்கீங்க. So happy to know that. And மேட்ச் ஐயோ டல் ஆயிடுச்சு, போய் ஒரு அவுட்லெட் ஒரு படம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி படம் பார்க்கணும்னு தோணும்? மைக்கேல் மதன காமராஜன் மாதிரியா, தில்லுமுல்லு மாதிரியா? அந்த டைமோட நிறுத்திட்டேன் நான் படம் பார்க்கறது. உண்மையிலேயே சொல்றேன், நான் ரொம்ப கம்மியாக தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப இப்போ ஆஃப்லைன் நீங்கள் ஆக்டர் யாருன்னு ஃபேவரட்டாக கேட்டிங்கன்னா எனக்கு விக்ரம் ரொம்ப பிடிக்கும். சியாம் விக்ரம் வந்து ஐம் கிரேட் ஃபேன் ஆஃப் ஹிஸ் ஒர்க். சூர்யா வந்து நான் வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். ஏன்னா டி நகரில் தான் நான் சுற்றிட்டு இருப்பேன். நான் சொன்ன மாதிரி அவங்க அந்த டைமில் அங்கே இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், சிவகுமார் சார். ஸோ சூர்யாவும் பயங்கர அவரோட கிளைம் ஒன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் மூவி இண்டஸ்ட்ரி வாஸ் ஃபென்ட். ஏன்னா ரொம்ப ஷையாக இருந்தார் அந்த டைமில். நாங்கள் டென்னிஸ் பால் ஆடிட்டு போகும்போது வெரி ரிசர்வ்ட், கண்ணால் தான் பேசுவார் அந்த டைமில். பட் இஸ் கிளைம்ட் டு பி a superstar in Tamil industry. அதுவே ஒரு எடுத்துக்காட்டு. இவ்வளோ ஆக்டர்ஸ் எனக்கு எல்லாருமே பிடிக்கும், எல்லாருமே தெரியும். I have a great rapport with all the Tamil cinema actors. அவங்களையும் நிறைய பேர் நிறைய தெரியும். நிறைய blushing இல்லை, இது எப்படி ஆக்வர்டா டக்குன்னு கேட்டீங்க ஆக்ட்ரஸஸ்னா. நம்ம வேற கல்யாணம் ஆகி போச்சு. இந்த கேள்வி ஆக்சுவலி ஆக்ட்ரஸஸ் கேட்கணும். ஐயோ உங்க யாரெல்லாம் நீங்க விஜய் மீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நான் கேட்கணும். ஏன்னா அவ்வளோ நீங்க இப்போ சினிமா ஆஃபர் இருந்ததா? வந்திருக்கானு முன்னாடி. பட் அந்த ஒரு இன்னும் கிளிக். ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் யூ டு பி as a model. ஏன்னா இன்னும் நீங்க மாடலிங் வரணும்னு தோணும். பண்ணலாம். இனிமே அதுதான் என்னோட ஏதாவது ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. ஹேர் ஸ்டைல் வந்து ஐகானிக்கா நீங்க ஒரு ட்ரெண்ட் செட்டரால இருக்கீங்களா? சில பேருக்கு யாராவது சொல்லிருக்காங்களா உங்க டைப் ஆஃப் ஹேர் ஸ்டைல் எனக்கு பிடிக்கும், நீங்க யூஸ் பண்ற அக்சசரிஸ்லாம், கிளாஸஸ்? பேசிக்கா நான் எப்படி வாழ்வேன்னு உங்களுக்கு சொல்றேன். இந்த ஷோல ஆதித்யா சேனலுக்கு இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்கக்கூடாது. ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணிக்கிட்டே இருக்கும். எனக்கே ஒரு என்டர்டெய்னிங்கா நான் சொல்றேன். யாருக்கும் ப்ரூவ் பண்றது கிடையாது. கேரக்டர் ஸ்டடி பண்ணுவீங்களா பகிர்மலரையும்? கண்டிப்பா. எக்ஸாம்பிள் பார்த்தாலே தெரிஞ்சிடும். சூரியகுமார் யாதவும் ஹார்திக் பாண்டியாவும் நந்து வரைச்சே இல்லை உள்ள பேட்டிங் வரைச்சே, ஏய் நான் 50 நாட் ஓட்டுறா, எங்க போட போற சொல்லு, யாரா இங்க சிவா, யாரா இங்க சிவா மாதிரி வராங்க. நீங்க வந்து சாந்தமா போறீங்க. பட் நீங்க ஆடுறத பார்த்தா இதெல்லாம் ஃபாஸ்ட் போலிங்க எனக்கு போடுறியா அப்படின்ற மாதிரி நீங்க ஆடுறது அது கொஞ்சம் தேவை நான் ஃபீல் பண்றேன். அந்த மாதிரி ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், ஒரு ஸ்வாக், அந்த ஏன்னா அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம். அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்க திரும்பி உங்களை எக்ஸ்பிரஸ் பண்ண வந்தீங்கன்னா அதுவே உங்களை வந்து உள்ளேருந்து ஒரு மாதிரி ஒரு பிளேஸ் கொண்டு போயிடும். அதனால ஐ எக்ஸ்பிரஸ் மை செல்ஃப். அதனால தான் உங்களால இங்க உட்காந்துட்டு நிறைய பேருக்கு நான் சொல்ல முடியாத யங்ஸ்டர்ஸ்க்குனா எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்மளோட தலை ப்ரூஸ்லி சொல்லிட்டு போயிட்டாரு. பட் ஆனால் அதை ஃபாலோ பண்ணி நான் உண்மையிலேயே சொல்றேன், ஒருத்தர் எக்ஸ்பிரஸ் பண்றது வந்து ஃபுல்லஸ்ட். இன்னைக்கு நான் உங்க மொமெண்ட்ல இப்ப இருக்கேன், எனக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியல. கேமரா இருக்கு. Yes, I'm totally into this and I'm enjoying this. MJ உங்களுடைய ப்ராடக்ட் ஜூனியரை இந்தியா ஆட லெவல் கொண்டு வந்துருவீங்களா கிரிக்கெட்ல கோச்சிங்ல? அவருக்கு இருக்கு டெஃபினட்டா அந்த ஒரு ஸ்டார் வச்சிருக்காரு அவரு. Really? So I feel he's got so much of you. டெஃபினட்டா அவருக்கு வந்து மக்களோட ஆதரவு அந்த லவ் இருந்துச்சுன்னா டெஃபினட்டா அவரும் போய் நல்லா. ஓவர்சீஸ் கிரிக்கெட்டர்ஸ் யாரெல்லாம் டச்ல இருக்காங்க? ரெகுலரா போன்ல எல்லாம் பேசுறது யாரெல்லாம்? நான் மைக்கேல் அசியோட பேசுவேன், ஃபிளெமிங்கோட பேசுவேன். இவரு கில், சுப்மன் கில் ரொம்ப ஃப்ரெண்டா? சுப்மன் கில் என்னோட ரொம்ப யங்ஸ்டர். விருந்த சேவாவோட டச்ல இருக்கேன். ஆல்மோஸ்ட் 8 to 9 months நீங்க ஒயிட் பால் கிரிக்கெட் ஆடிருக்கீங்க. ஒயிட் பால் கிரிக்கெட் நீங்க ஆடும்போது பக்கத்துல ஃபீல்டர் அம்பையர் ஒண்டி தான் இருப்பார் கிட்டக்க. ரெட் பால் கிரிக்கெட் வந்தோடனே 5 பேர் கிட்ட நிற்கிறாங்க. பிச்சு சேலஞ்சிங்கா இருக்கு. ஸோ அது அப்படியே கிரீக் அண்ட் லாட்டினா இருக்கா பேட்டர்ஸுக்குன்னு எனக்கு ஒரு டவுட். டெஃபினெட் அது அங்கே தான் உங்க கேரக்டர், உங்களோட கேரக்டர் டெஸ்ட் ஆகுது. டெஸ்ட் கிரிக்கெட் பாருங்க, சூரியகுமார் யாதவ் அவரோட ஆசையை டெஸ்ட் கிரிக்கெட் ஆடணும்னு சொல்லிதான். பட் அவர் சூட்டே ஆகுது இல்லைங்க பார்த்தேன். அவருக்குள்ளே நடக்கிறத நான் சொல்றேன். ஒரு கிரிக்கெட்டரா அவர் கேட்டீங்கன்னா நீங்க டெஸ்ட் அவன் கண்டிப்பா ஆடணும் அப்படின்னு தான் சொல்லுவார். பட் ஆனால் அவ்வளோ காம்படிஷன் வந்துடுச்சு இந்தியாவில். இப்போ அவர் நம்பர் 1 கேப்டன் இப்போ T20. பட் டெஸ்ட்ல அவரால் ஃபார்ம் எடுக்கவே முடியல, ஒரு பொசிஷனே கிடையாது. ஸோ தட் இஸ் த லெவல் ஆஃப் இந்தியன் டீம் BCCI has operated over a period of time. ப்ளஸ் தேங்க்ஸ் டு த பப்ளிக். நம்ம வந்து அந்த கிரிக்கெட் ஒரு பேஷனேட் இருக்கனால நிறைய பேரண்ட்ஸ்க்கு நான் வந்து இந்த வந்து பட் எனக்கு ட்ரை ஹேட்ஸ் ஆஃப் டு देम. சில பேர்லாம் வரதுலாம் ரிஷப் பண்ட் கதெல்லாம் கேட்டீங்கன்னா உத்தராகண்ட்லேருந்து வராரு,
அங்கேருந்து வந்து டெல்லிக்கு ஆடி இருக்காரு, அவங்க அப்பா அப்பயே நீ போய் ஆடுவேன்னு சொல்லி அதெல்லாம் பயங்கர ரா ஸ்டோரி, ஸ்டோரி பயோபிக் உண்மையிலேயே சொல்றேன். ஸோ எனக்கு ட்ரைஃபர்கேஷன் இருந்தா லாஞ்சிவிட்டி ஆஃப் முட்டி, ஷோல்டர், எல்போ இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்க? விஜய் T20ல மட்டும் வச்சுக்கப்பா, அவர் ஓடி கொண்டு வரணும் அப்படி இருந்தா பெட்டர் மாறிடும் நான் ஃபீல் பண்றேன். அண்ட் பிளஸ் கோச்சஸ் வில் கெட் மோர் ஓன். எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணணும்னா, இன்னும் அந்த மேனேஜர் இந்த ஃபுட்பால்ல இருக்க மாதிரி கோச்சஸ்க்கும் அந்த ரூல்ஸ் கொடுக்கணும். லைக் அலவன்ஸ் டு பிக் த பிளேயர் பேக். இப்போ ஒரு பேட்ஸ்மேன் இப்போ T10 லீக் ஆடிட்டு வந்தேன், 2 பேட்ஸ்மேன் 3 பால் டாட் பால் ஆடினாங்கன்னா உள்ள கூப்பிட்டுறாங்க. நம்ம ஸ்கூல் டென்னிஸ் கிரிக்கெட்ல ஆடுற மாதிரி சொல்லு. ஆமா, ஏன்னா மொமெண்டம் 10 ஓவர் தான் இருக்கு, எல்லாரும் அடிக்க முடியும், உனக்கு இன்னைக்கு செட் ஆகல வந்துரு உள்ள. அந்த மாதிரி ஃபியூச்சர்ல உள்ள கூப்பிட்டாரு. எக்ஸாக்ட்லி, உங்களுக்கு ஈகோ கிளாஷ் ஆகலாம் கிரிக்கெட்டர்ஸா, பட் ஆனால் தட் இஸ் கோயிங் டு பி தி ஃபியூச்சர். ஏன்னா கோச்சஸ் வில் ஹேவ் பெட்டர் சே. ஏன்னா கேப்டனால அந்த டிசிஷன் எடுக்க முடியாது. ஸோ கோச்சஸ் ஷுட் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் வாஷிங்டன் சுந்தர் பெட்டரா யூஸ் பண்ணிருக்கலாம் நான் சொல்லுவேன். அவர் அவரோட இந்த ஃபார்ம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட்ல 100 அடிக்கிறது பெரிய விஷயம். டெஸ்ட் இங்கிலாந்துல போய் அடிச்சுட்டு வந்தாரு, போலிங் விக்கெட் பண்ணி ஒரு மேட்ச் வினிங் பர்ஃபார்மன்ஸ் லார்ட்ஸ்ல நினைக்கிறேன். இஸ் அன்பிலியபிள் ஒரு ஜோன்ல இருக்காரு. அங்கேருந்து வந்து இங்க வரும்போது he was not given that. Most of the cricketers who are very calm, அவங்களால இதை பண்ண முடியும்னு நினைக்கிறேன். லாங் இன்னிங்ஸ் ஆடுறதுல கண்டிப்பா நீங்க வந்து வேற வழியே டெஸ்ட் கிரிக்கெட் ஆடணும்னா யூ காட் டு பி ஒரு மாங்க், அதே டைம்ல வந்து ஒரு டிஸ்கோ டான்சர், அதே டைம்ல இன்னொரு ஆங்கிள் ஏதாவது யோசிங்க, அந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா யூ கேன் நெவர் பி எப்படி சொல்றது, அந்த ஸ்பீட் ஆஃப் த கேம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் டெஸ்ட் கிரிக்கெட்ல. வெளியில இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளவு ஃபீல் பண்ண முடியாது. பட் when you're playing inside 2 hours வந்து போறதே தெரியாது. at times till then 2 hours வந்து 2 years மாதிரி இருக்கும். ஓப்பனர் விஜய் has become a classic. இன்னிக்கும் இந்தியா ஆட முடியும், தமிழ்நாடு ஆட முடியும்ன்ற ஒரு ஃபீல் எனக்கு இருக்கு. ஸோ விஜய் வந்து எனக்கு ஒரு ரியலாகவே அது மெட்டீரியலைஸ் ஆகணும். என்னோட இன்ட்யூஷன் கிளிக் ஆகாம போகாது. நீங்க கோச்சா வந்து தமிழ்நாடு சத்தியமா ரஞ்சி டிராஃபி அடிக்கணும். ஓ லவ்லி, ஓகே பண்ணிடலாம், டெஃபினட்டா அடிக்கணும். அண்ட் ராஞ்சி டிராஃபி தோனி இருந்தாரு, ரஞ்சி டிராஃபி உங்களால் அடிக்கணும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. கண்டிப்பா பண்ண முடியும். நான் அதுக்கு சப்போர்ட் ரொம்ப முக்கியம். உங்களை மாதிரி இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாலிட்டிஸ் வந்து இந்த கேம் கிரிக்கெட்டர்ஸ் நீங்க பாஸ் ஆன் பண்றதே பெரிய விஷயம். பிளஸ் நான் இன்னொரு இந்த டைம்ல சொல்ல வரதுன்னா ஃபிட் தமிழனா இருக்கணும்னு பார்க்கணும். ஓகே ஓகே. எண்ட் டிசம்பர் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். எல்லாருமே ஃபிட்னஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா நான் ஃபிட்டா தான் நிறைய விஷயங்கள் உங்களால கிளியரா டிசிஷன் எடுக்க முடியும். நிறைய மக்களை பார்க்குறேன், நிறைய ஏஜ் கேட்டகரியில பார்க்குறேன். ஒரு விஷயம் நம்ம லேக் பண்றோம் அப்படின்னா ஃபிட்னஸ். அதாவது நான் 6 பேக் பத்தி பேசல, 8 பேக் பத்தி பேசல, எனர்ஜி 6 பேக். கரெக்ட். லவ்லி விஜய், we had a lovely time. and ஆதித்யா டிவி ரசிகர்களே, நான் ஓப்பனிங்னு சொல்லி ஆரம்பிச்சேன். உங்களோட மைண்ட் டாப் கிளாஸா ஓப்பன் ஆயிருக்கும் விஜயோட இன்டராக்ஷன்ல, அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. இட்ஸ் ஆல்வேஸ் டிலேட். அவர் எப்போ வந்தாலுமே ரொம்ப ஜாலியா இருக்கும். ஸோ நீங்க எதையுமே பாட்டில் அப் பண்ணாதீங்க, நீங்க ஓப்பன் அப் பண்ணுங்க. சூப்பர் டூப்பர் சக்சஸ். சிரிக்க மறந்துடாதீங்க. மறுபடியும் சந்திக்கிறோம் with another interesting episode on சிரித்தாலே இனிக்கும்.